அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, நண்பர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நாம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்றுதான் மலக்குகளை நம்பிக்கை கொள்வது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ரசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா என்று நாம் ஓதி என்ன செஞ்சிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதுல மலக்குமார் நம்பிக்கை கொள்வது நம்முடைய ஈமானுடைய அடிப்படை சார்ந்தது. பொதுவாக இந்த மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வது விஷயத்தில் 4 அடிப்படைகளை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்று என்ன? வானவர்கள் இருக்கிறார்கள், இந்த மலக்குமார் இருக்கிறார்கள் என்று அவங்க உள்ளமையே நம்புவது. அவங்க இருக்கிறாங்க, இறைவனால் படைக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட ஒரு படைப்பு இருக்கிறது, நாம் நம்புகிறோம். ரெண்டாவது என்ன? இந்த வானருடைய பெயர்கள், சில பேர்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஜிப்ரயில், மீகாயில், இஸ்ராஃபில் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த பெயர்கள் சொல்லப்பட்ட அந்த மலக்குமார்களையும் குறிப்பிட்ட பெயருள்ள மலக்குமாரும் நம்புவது. மூன்றாவது, பண்புகளோடு தொடர்பு படுத்தி சொல்லப்பட்ட மலக்குமார்கள் சிலர் இருப்பாங்க. என்ன உதாரணமா? ஜிப்ரயில், அவங்களுடைய பண்பு என்னன்னு சொன்னா, ஹதீஸ்ல பார்க்கும்போது அவங்களுக்கு 600 ரெக்கைகள் இருக்கிறதாம். யாருக்குங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 ரெக்கைகள் இருக்கிறதாம், ஹதீஸ்ல வருகிறது. அவங்க 2 ரெக்கையை விரிச்சாவே கிழக்கும் மேற்கும் மறைஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு அவர்கள். அப்போ அவங்க பண்பு அது. அல்லாஹ் அவர்களுக்கு 600 ரெக்கை கொடுத்திருக்கிறார். சில ஹதீஸ்ல பார்க்க முடியுது, அரிஷ சுமக்கக்கூடிய மலக்குகளை பற்றி வருது. அபுதாவுத் என்ற ஹதீஸ் தாபில் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபிசாசம் சொன்னதாக, நபிசாசம் சொல்கின்றாக, எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. எதை பற்றி? அரிஷை சுமக்கும் மலக்குகளில் ஒருவரை பற்றி சொல்வதற்கு. அரிஷை சுமக்கும் மலக்குகளில் ஒருவரை பற்றி சொல்வதற்கு எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. என்ன தெரியுங்களா? அந்த மலக்கை பற்றி நபிசாமி என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அவருடைய அந்த ஒரு காதுடைய சோனையிலிருந்து, அவருடைய ஒரு காதின் சோனையிலிருந்து தோல் புஜம் வரைக்கும், அதாவது ஒரு பக்கம் காதிலிருந்து அந்த தோல் புஜம் வரைக்கும் உள்ள தொலைவு எவ்வளவு தெரியுங்களா? இடைவெளி எவ்வளவு தெரியுங்களா? 700 வருஷம் தொலைவு. சுப்ஹானல்லாஹ். ஒரு காது சோனையிலிருந்து அப்படியே அந்த தோல் புஜம், அதே பக்கத்தில் உள்ள தோல் புஜத்துக்குள்ள இடைவெளி என்னங்க? 700 வருஷம் தொலைவு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படைப்பா அல்லாஹ், மலக்குகள் அல்லாஹ் படைச்சிருப்பான்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப அவங்க பண்புகளை செய்யணும். பண்புகளோடு நான் தொடர்புபடுத்தி என்ன செய்யணும்? சொல்லப்பட்ட மலக்குமாக நாம் நம்பிக்கை கொள்வது. 4வது விஷயம் என்னங்க? அவருடைய பணிகள் இவர்களுக்கு இந்த பணின்னு சொல்லியிருப்பாங்க, ஹதீஸ்ல பார்த்துருப்போம். அந்த பணிகளோடு நம்புவது. உதாரணமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பணி என்னங்க? என்ன பணி? வஹி கொடுக்கூடிய பணி. நபி ஸல்லல்லாஹு அவருக்கு 23 ஆண்டுக்காக வஹி கொண்டு வந்தது யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதல் வஹியை கொண்டு வந்து இக்ரா என்று முதல் வஹியை கொண்டு வந்தவங்களும் ஜிப்ரீல் தான். கடைசி வஹியை கொண்டு வந்து சேர்த்தவங்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான். 2வது, உயிரை கைப்பற்றுவதற்கு இருக்கக்கூடிய மலக்கு யாருங்க? மலக்குல் மௌத். மலக்குல் மௌத் இருக்கார, இவர் தான் வந்து உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு. கபூரில் கேள்வி கேட்கக்கூடிய மலக்கு பேர் தெரியுமா உங்களுக்கு? நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. கபூரில் கேள்வி கேட்கக்கூடிய மலக்குமார்கள். இப்படிப்பட்ட அவருடைய பணியோடு சேர்த்து சொல்லப்பட்ட மலக்குமார் இருக்காங்க இல்லையா? இந்த பணிகளோடு அந்த பணியையும் சேர்த்துன்னு செய்து நம்பிக்கை கொள்வது. இப்ப இந்த 4 விஷயங்களும் செய்யணும். நம்ம வந்து நம்பிக்கை கொள்வது அந்த ஈமானுடைய அடிப்படை. ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்தின்னு சொல்லும் போது அந்த மலக்குமார்களுக்குள் இந்த 4 விஷயம் வந்து விடுகிறது. சரி, அடுத்து மலக்குமார்களுடைய இந்த சிறப்பு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அவங்க மூலம் நம்ம கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? முதல் பலன் என்ன தெரியுங்களா? அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாம் புரிஞ்சிக்க முடியும். இதன் மூலம் மலக்குமார்களை நம்பிக்கை கொள்வதன் மூலம் மலக்குமார்களை புரிஞ்சுக்கிறோம், மலக்குமார்களை விளங்கி கொள்ளுகின்றோம். அவங்க பிரம்மாண்டமான படைப்பு, அவருடைய பணியெல்லாம் நாம் விளங்கி கொள்வதன் மூலம் என்ன செய்யும்போது
அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு படைப்பு அல்லாஹ் படைச்சிருக்கான்னு சொல்லி பிரமிச்சு போய் என்ன செய்யறோம், அல்லாஹ் படைச்சிருக்கானா அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவனா இருப்பான், எப்படி ஆற்றல் உள்ளவனா இருப்பான் என்பதை நம்ம செய்வோம். அந்த மகத்துவத்தை என்ன செய்வோம், அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டத்தை என்ன செய்வோம், நம்ம விளங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அடுத்து இந்த மலக்குமாரி சிறப்புகள் நம்ம பார்க்கும்போது அநேக சிறப்பு இருக்கு. என்ன, ஒரு ஒரு நோயாளி ஒருத்தர் சந்திக்க போறார் அப்படின்னு சொன்னா மலக்கு இவருக்கா துவா செய்யறார். ஒரு சகோதரனை சந்திப்பதற்காக போற அல்லாவுக்காக சந்திக்க போறாருன்னு சொன்னா மலக்குமா இவருக்கு பாதுகாப்பா கூட இருப்பார். அதே போன்று நபிசாமி சொல்லக்கூடிய ஹதீஸ்ல பார்க்கணும், நம்ம யாரும் அல்லாஹ்வின் ஞாபகத்தோடு இருக்கிறாரோ மலக்குமார்களை விட்டு முசாபா செய்வாங்க. நீங்க ஹன்லலா என்ற சஹாபியுடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்க. நாஃபக் ஹன்லலா முனாஃபிக் ஆகிட்டான் அப்படின்னு நபிசாசனம் கிட்ட என்ன செய்வாரு, அந்த ஹன்லலா முறையிடும் பொழுது நபிசாமி என்ன சொல்லுவாங்க, நீங்க எல்லா நேரம் அல்லாஹ் ஞாபகத்தோடு இருந்து விட்டால் மலக்குமார்கள் உங்களுடைய பாதைகளிலும் உங்க வீடுகளிலும் உங்கள்கிட்ட முசாபா செய்வார்கள் என்ற செய்தியை நீங்க ஹதீஸ்ல பார்த்திருப்பீங்க. அப்ப மலக்குமார்களுடைய அந்த பாக்கியம் என்ன, நமக்கு பாக்கியம் என்ன பாக்கியம் கிடைக்குது, அவங்களுடைய முசாபா பாக்கியம் கிடைக்கிறது. நபிசாமி சொல்லுவாங்க, சேவல் கத்துனா சேவல் கூவினா நீங்க என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க, அல்லாஹ் ரஹமத்து வேண்டி துவா செய்யுங்க அப்படின்னு நபிசாமி சொல்றாங்க. ஏன் அப்படி துவா செஞ்சா அது அந்த சேவல் மலக்குமார்கள் பார்த்து என்ன செய்யுது, சேவல் கூவுது, அல்லாஹ் அருள் வேண்டி துவா செய்யுங்க, மலக்குமா ஆமின்னு சொல்லுவாங்க, மலக்குமார் துவா உங்களுக்கு கிடைக்கும் என்பார் நபிசாமி சொல்றாங்க. நல்லவர்களுடைய சபையில் நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகம், மலக்குமார் சபையில் நம்ம ஒரு நல்ல ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னா மலக்குமார்கள் அங்கே இருப்பாங்க. அந்த சபையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அல்லாஹ் புறத்துல அவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுது. அதே போட்டு தொழுகைக்கு நீங்க சீக்கிரம் வந்துடுறீங்க, தொழுகைக்கா என்ன செய்றீங்க, எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னா நபிசாமி சொல்வார்கள், நீங்க உட்கார்ந்திருக்கும் காலம் எல்லாம் என்ன செய்யுது, இந்த மலக்குமாக துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மலக்குமார் பத்தி நம்ம என்ன செய்யறோம், முதல்ல நம்பிக்கை கொண்டோமே, அந்த நம்பிக்கை கொள்ளப்பட்ட அந்த மலக்குமார்களுடைய அந்த சிறப்பை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நபிசாசம் அவர்கள் ஹதீஸ் மூலம் நமக்கு தெளிவா முறையில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் செய்யணும் கொள்ளணும் என்பதா சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, இப்போ மலக்குமார்களுக்கும் என்ன இதுல கட்டளைகள் இருக்கிறதா? இப்ப நம்ம மனிதனுக்கு கட்டளை இருக்கு, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இதுக்கு முன்னாடி உள்ள பதிவுல கூட நம்ம செஞ்சிருக்கிறோம். மனிதனுடைய கட்டளைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ் மனிதனுக்கு என்னென்ன கட்டளை கொடுத்துருக்கான்னு சொல்லி. மலக்குமார்கள் கட்டளை இருக்கான்னு சொன்னா சிலர்கள் சொல்லுவாங்க, மலக்குமார்கள் எந்த கட்டளையெல்லாம் இல்லைங்க, உத்தரவுலாம் அல்லாஹ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி விஷயம் சில பேர் சொல்லுவாங்க. ஆனா மலக்குமார்களுக்கு கட்டளை இருக்கிறது, ஆனா அந்த கட்டளை வித்தியாசம் இருக்கிறது. கட்டளைன்னு சொன்னவொடனே இது நம்ம மனிதன் எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் மலக்குமார் செய்யணுங்கிற விஷயம் இல்லை, அவங்க கட்டளைகள் இருக்கிறது, ஆனா கட்டளையில வித்தியாசம் இருக்கு. குர்ஆன் நல்லா சொல்லுவான், யஹாஃபூன் ரப்பஹும் வயஃப்அலூன மா யுமரூன், அவர்கள் இறைவனை அஞ்சுவார்கள். அப்ப அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்பது அவங்களுடைய கட்டளை. அல்லாஹ் என்ன ஏவினானோ அதை செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளையாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்லா யாசூன் அல்லாஹ் மா அமரஹும் வயஃப்அலூன மா யுமரூன், அல்லாஹ் சொல்லுகின்றான், அலையா மலாய்கத்தின் ஹிலாலுன் ஷிதாத், மலக்குமார் இருப்பார்கள், லா யாசூன் அல்லாஹ் மா அமரும் யஃப்அலூன மா யுமரூன், அல்லாஹ் என்ன ஏவனாலும் அதுக்கு மாறு செய்ய மாட்டாங்க, அப்படியே செய்வாங்க என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அவங்களுக்கும் கட்டளை இருக்கு. அந்த மலக்குமார்கள் அவர்கள் இந்த மனித சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய அவர்களால் கிடைக்கக்கூடிய பலன்களை ஏற்க நம்ம சொல்லியிருந்தோம். இன்னும் சில பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம நல்லா விளங்கிக்கலாம். அப்படின்னு நான் சொல்லுவாங்க, ஆயத்துல் குர்சி யார் ஒருவர் இரவில் ஓதுறாரோ அல்லாஹ் அவருக்கு ஒரு மலக்கை கொட்டு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுப்பான். எது வரைக்குங்க, விரிக்கிற வரைக்கும். நீங்க ஒரு வாட்ச்மேன் வீட்டுக்கு வச்சீங்கன்னா அவர் என்ன செய்வாரு, கொஞ்ச நாள் முழிச்சிட்டு இருப்பாரு, கொஞ்ச நாள் தூங்கிடுவாரு, ஆனா மலக்கு பாதுகாப்பு கொடுப்பதுல அவரை யாரும் அடிச்சுக்க முடியாது. இரவு முழுவதும் என்ன செய்வாரு, அந்த மலக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அல்லாஹ் சொல்லுவான், மலக்குமார்கள் முஃமின்களை பாதுகாப்புக்காக வேண்டிய படைக்கப்பட்டவர்கள், லஹு முஅக்கிபாத்து மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபி, அவருக்கு பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள். அந்த மனிதனை பின்தொடர்ந்து வருவதற்கு அல்லாஹ் மலக்குமா படைச்சிருக்கிறான். முன்னும் பின்னும் இருப்பார்கள். யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கிணங்க அவரை பாதுகாப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப மலக்குமார்கள். சரி, இந்த மலக்குமார்களுக்குடைய அவங்களுக்கு இறப்பு இருக்கா, மௌத்து இருக்கா? மலக்குமார்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்போ படைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது குறிப்பிட்டு இந்த காலத்துல படைக்கப்பட்டாங்க என்ற செய்திலாம் சொல்ல முடியாது. ஆனா அவர்கள்
மனிதனுக்கு முன்னால் படைக்கப்பட்டார்கள் என்ற செய்தி நாம் பார்க்க முடியுது. அல்லாஹ் மனிதனை படைக்கிறேன்னு சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த ரத்தம் சிந்தக்கூடிய மனிதனையா படைக்க போற என்பதா அவங்க வைத்த கேள்விகளை குர்ஆன் மூலம் பார்க்கும்போது மலக்குமார்கள் முன்னுமே படைக்கப்பட்ட ஒரு படைப்பு என்பதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். சரி, இந்த மலக்குமார்களுக்கு மௌத் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சூரா ரஹ்மான்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, குல்லுமன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். எல்லாமே அழிந்து விடும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லிக்க, எல்லாமே அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வுடைய தாத்தை தவிர எல்லாமே அழிஞ்சிரும் என்பதா அல்லாஹ் குர்ஆன் சொல்லுவது மூலம் இப்போ மலக்குமார்களுக்கு மௌத் இருக்கு. இன்னொரு வசனத்தை அல்லாஹ் தெளிவா சொல்லுவான், நுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்த். சூர் ஊதப்படும் அந்த நாள்ல வானத்தில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் இறந்து விடுவார்கள். வானத்தில் யார் இருக்கிறா? இந்த மலக்குமார்கள் இருக்கிறாங்க. வானத்தில் கூடிய படைப்பின மலக்குமார்கள், பூமியில் இருப்பவர்கள் மனிதர்கள், மற்ற கால்நடைகள், ஜீவராசிகள் எல்லாமே இருக்கு. மலக்குமார்கள். இப்ப இவர்களும் என்ன செய்வோம், அவங்களுக்கு சூர் ஊதப்பட்டும் அவங்களுக்கு மௌத் இருக்குமே பார்க்க முடியுது. சரிங்க, மலக்குமார்களுடைய எண்ணிக்கை, மலக்குமா எத்தனை பேர் இருப்பாங்க நமக்கு தெரியுமா? ஏன்னா மலக்குமாக பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு பார்க்கும்போது மலக்குமாக எண்ணிக்கையே முழுமையா அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான், நமக்கு தெரியாது. ஆனா ஹதீஸ்ல சில ஹதீஸ் பார்க்கும்போது இவ்வளவு மலக்குகள் படைக்கப்பட்டிருக்கிறார்களா என்று நாம் பிரமித்து போற அளவுக்கு நம்ம ஹதீஸை பார்க்க முடியுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மறுமையில அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அந்நாளில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். 70,000 சங்கிலி கொண்டு நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அல்லாஹ் என்ன சொல்றான், 70,000 சங்கிலியை கொண்டு அல்லாஹ் நரகத்தை இழுத்து கொண்டு வர செய்வானா. அந்த 70,000 சங்கிலியை, அதுல ஒரு சங்கிலியை பிரிப்பதற்கு 20,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். நரகத்தை இழுத்து கொண்டு வருவதற்கு 70,000 சங்கிலிகள். அந்த 70,000 சங்கிலியில ஒரு சங்கிலியை இழுப்பதற்கு 70,000 மலக்குமார்கள் இருப்பாங்க. அப்ப 70,000 சங்கிலி இருப்பதற்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மலக்குமார் இருப்பாங்க செய்யணும், நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும். சரிங்களா? அப்ப அல்லாஹ் அவ்வளவு மலக்குமார செஞ்சிருக்கிறான். அங்க அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிறான். ஒன்னொன்னுக்கும் அல்லாஹ் மலக்குமாக செஞ்சிருக்கிறான். இந்த மனிதனோடு இருக்கிறான். அப்ப நம்ம கூட படைக்கும் போது அல்லாஹ் அவன் பிறக்க செய்யும் போது அல்லாஹ் மலக்கு அல்லாஹ் கூட வச்சிடறான். மலக்கு என்ன செய்வாரு, நம்ம கூடவே இருப்பார். நம்ம நன்மை விஷயத்தை எழுதுவார். நம்ம காலை மாலை தொழில ஒண்ணு சேர்றோமா, மலக்குமா இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் நம்ம செலவாத்து ஓதுறோமா, செலவாத்து நபிசாசமாவுடைய தர்பா எத்தி வைப்பதற்கு மலக்குமார் இருக்கிறார்கள். இப்ப மலக்குமார்கள் எங்கும் எதிலும் ஃபுல்லா எல்லா இடத்தும் நிரம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப மலக்குமாக இருக்கும் போது நம்ம பாவம் செய்வதற்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்வது தயங்க வேண்டும். நாம் என்ன செய்யணும், கூனி குறுக்க வேண்டும், பாவம் செஞ்சிடக்கூடாது. இப்ப மலக்குமார்களை பற்றி இன்னொரு விஷயம் பார்க்க, பைத்துல் மாமூர் அல்ல வானத்துல ஒரு விஷயம், காபத்துல்லா மாதிரி மலக்குமார்களுக்கு ஒரு காபத்துல்லா, பைத்துல் மாமூர். அவங்க என்ன செய்வாங்க, திரும்ப அங்க இபாத் செய்வாங்க. அது உள்ள ஒரு நாளைக்கு போறதுக்கு 70,000 மலக்குமா உள்ள போவாங்களாம். 70,000 மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அந்த பைத்துல் மாமூருக்குள்ள அல்லாஹ் வணங்குவதற்கு போவாங்க. மீண்டும் அந்த பைத்துல் மாமூருக்கு அவங்க செல்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னு சொன்னா அவ்வளவு மலக்குமா இருக்கிறாங்க. அடுத்த 70,000 சொன்ன ஒவ்வொரு ட்ரிப்பும் என்ன செய்வோம், ஒவ்வொரு 70,000 மலக்குமா போயிட்டே இருப்பாங்க. இப்ப முன்னாடி போனவங்களுக்கு மீண்டும் என்ன செய்யப்படாது, அனுமதி கொடுக்கப்படாது. இன்னைக்கு ஹஜ்ஜிக்காக என்ன செய்ய, ஒருத்தர் போனாரு, ஒரு 5 வருஷம் சென்று போனாரு, 10 வருஷம் சென்று போனாரு, திரும்ப அவங்க போயிடலாம். பைத்துல் மாமூர்ல அந்த மலக்குமார்களுக்கு 70,000 மலக்குமார்கள் ஒரு நாள் போயிட்டாங்கன்னா மீண்டும் போறதுக்கு அவங்க அனுமதி வழங்கப்படாதுன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் எவ்வளவு மலக்குமா அல்லாஹ் படைச்சிருப்பான் நம்ம யூகிச்சு பார்க்கணும். எனவே மலக்குமார்கள் நமக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள், நம்முடைய பாதுகாப்புக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வோடு தொடர்பிலே இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹை வணங்கி கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய துவா நம்முடைய வாழ்க்கையுடைய பீடத்தரத்தை போக்கி நம்மை உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக அவருடைய துவாக்கள் நமக்கு இருக்கிறது. எனவே அவருடைய துவாவை நாம் வாங்கக்கூடிய விஷயங்கள் நாம் ஹதீஸ்ல அநேகமாக விஷயங்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்கெல்லாம் நாம் அவருடைய துவாவை பெற்றுக்கொள்வதற்கு முயல முடியுமோ அங்கெல்லாம் அவருடைய துவாவுடைய வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகமாக முறையில் பள்ளிவாசல் மலக்குமாக இருக்கக்கூடிய இடங்கள் பள்ளிவாசல்கள். எனவே பள்ளிவாசல் நாம் ஒன்று சேருவோம். மலக்குமாவுடைய ரஹ்மத்தை துவாக்கை நாம் பெற்றுக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் சங்கியா வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.